ஹாய் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கிறீங்க? தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினச்சிக்க வேண்டாம். பூனைக்குட்டி இப்போ கொஞ்சம் நார்மலில் இருக்குது. நார்மல்னால் உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படின்றாங்க. எனக்கு அது போதும். அதுக்கு தான் ரொம்ப பயப்பட்டேன். அது எங்கே இறந்துருமோ என்னமோ அப்படின்னு பயப்பட்டேன். இப்போ அந்த எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது லிக்விட் ஃபுட்டு மட்டும்தான் கொடுக்கணும், சாப்பாடு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. லூஸ் மோஷன் இப்போ மோஷன் போகிறதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக் போகிற மாதிரி அப்படி இல்லை. லூஸ் மோஷன் அதுக்கு வர்றதே தெரியாது. அதுக்கு அந்த மாதிரி ஃப்ரீயாக போகிற மாதிரி விட்ருக்காங்க. ஏன்னா அது அப்படி போனால் தான் அது நார்மலாக இருக்கிறதுனால எப்போ போகிற மாதிரி போக முடியாது. உட்காந்து படுத்துக்கிட்டே இருக்கிறவங்களும் ஆட்டோமேட்டிக் போகும். அதை கொஞ்சம் நான் கேர்ஃபுல்லாக பழைய துணி வச்சு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். டெட்டால் வாங்கி உடம்பு இதெல்லாம் தொடச்சிட்டுக்கிட்டு இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குழந்தைய பார்க்குற மாதிரி தான் பார்க்கணும். எனக்கே உடம்பு சரியில்லை. இதில் பூனைக்குட்டி வேறு எனக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. கடவுள் பார்த்துக்குவார். எதாக இருந்தாலும் நான் அதுக்கு ஃபீல் பண்ணல, பார்த்துக்குவார். இன்னும் என்ன பண்ணுறது, வளர்த்திட்டோம். வளர்த்துனதுக்கப்புறம் நான் அதை விட்டுட்டு போகணுன்னு வச்சுக்கங்களேன், அந்த பாவம் எனக்கு தான் சுற்றும். எனக்கு எல்லோரும் கேட்குறாங்க, ஆஃப்டர் ஆல் பூனைக்குட்டிக்கு போய் இப்படியா, பூனைக்குட்டிக்கு போனால் போய்ட்டு தூக்கி போடுங்க, அங்கே ஓண்டி விட்ருங்க, இங்கே ஓண்டி விட்ருங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப வலி கொடுக்குது. அந்த மாதிரி சொன்னாங்கன்னா என் மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, பாவம், அது ஒரு உயிர் தானே. அதுவும் நம்மளும் இப்போ அது என்ன, நமக்கு 5 அறிவு இருக்குது. எனக்கு அதுக்கு 6 அறிவு இருக்குது. எனக்கு அதுக்கு 5 அறிவு தான் கொடுத்துருக்காரு கடவுள். அது வார்த்தைன்னா மியாமையான்னு கத்துறதுலாம் கிடையாது. அம்மா அம்மான்னு கூப்பிடுது. அது ஒன்று தான் நமக்கு புரியுது. மாடாக இருந்தாலும் மற்ற மிருகங்கள் இருந்தாலும் அம்மா அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் கடவுள் அதில் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறேன்னு புரியல.